அம்மன் நொஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி வக்ர நிவர்த்தியா இந்த மாதம் முழுவதும் கும்பத்துல செஞ்சிருக்கிறாரு. விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைவு இருக்குது. கடக ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. தனுசு ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது. ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம். திருக்கார்த்திகை என்ற முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு. திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி வருது. 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருது. இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு. அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம், பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி. அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும். அப்பதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசியில இருக்கிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகிறாரு. இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம் பார்ப்போம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். கடந்த 3-4 மாதங்களாக சனி பகவானால் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் மகர ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்று செஞ்சரித்திருக்கிறாரு. தான் நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருந்திருக்கும். கடன்களால் பிரச்சனை இருந்திருக்கும். தொழில் மந்தமாக நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் தீர்வு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்க போகுது. கார்த்திகை மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறாரு. அதே சமயம் குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதியுது. அப்போ குரு கடவுளுக்கு நிகரானவர். அவர் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அந்த இடத்தை எல்லாத்தையுமே புனிதப்படுத்துறாரு. குரு பார்க்கறதால உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாத்தையும் விட்டொழிச்சு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்க போறாரு குரு பகவான். இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்கள் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னா, என்கிட்ட திறமை இருக்குது, என்னால் சாதிக்க முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. உங்களுடைய வருத்தத்துக்கு எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது தான் இந்த மாதத்தில் நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2.5 வருடமாக எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை, உறவுகளிடத்துலலாம் அவமானம், தொழில் சிறப்பாக இல்லை, தொழிலில் அடிமேல அடி, லாபம் இல்லை, நஷ்டம் அப்படின்னு பல வழிகளிலும் பிரச்சனையில் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ இதில் எல்லாத்துலேயும் மெல்ல மெல்ல நீங்கள் வெளியே வர போகிறீங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு சனி பகவான். உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் ராசிநாதனாகவும் இருக்கிறாரு. அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. வாக்கு கொடுக்கக்கூடியவர் சனி. அவர் ஆட்சி பலம் பெற்று மூல
திரிகோணத்துல இருக்கிறாரு. அப்ப தனத்தை கொடுப்பாரா? கொடுப்பாரு. நிச்சயமா தனத்தையும் கொடுப்பாரு, தனத்தோடு சேர்ந்து பிரச்சனையும் கொடுப்பாரு. அப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரா? கொடுப்பாரு. குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். உங்க அணுகுமுறையை சரியா பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த காரியத்துல எல்லாத்துலயும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். வாக்கு சார்ந்த விஷயத்துல எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேச வேண்டாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வராது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. தைரியம் தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்தை வலுவடைகிறாரு. அப்ப நீங்க என்ன முயற்சி செய்தீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சியில தடை அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் தடை நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவோட பார்வையும் உங்கள் ராசியில் இருக்குது. அப்போ சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு. செல்வ நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரியம் இனிமேல் நடக்கும். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. வரையாதிபதி குரு வக்கரம் பெறுவது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. அதே சமயம் சகாயஸ்தானத்துக்கு குரு அதிபதி அப்படிங்கிறதால முன்னேற்றத்தில் சில சறுக்கல்கள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். முக்கியமான புள்ளிகளை எல்லாத்தையும் பகச்சு கொள்ள வேண்டாம். நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வரும். சகோதர வர்க்கத்தினரெல்லாம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது குறையும். இந்த மாதத்தில் அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. அப்போ செவ்வாயோட பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகிறதால குடும்ப செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலெல்லாம் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும். வீடு கட்டுறது, கட்டிய விட்ட பழுது பார்க்கறது, இது மாதிரியான செயல்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். செவ்வாய் கடகராசியில் வக்கரம் அடைகிறாரு. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறுவதால் பண நெருக்கடி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பக்கபலமாக இருக்கிறவங்க கூட உங்களை விட்டு விலகலாம். பொதுவாக பொறுமை அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படக்கூடிய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமும் பெறுறாரு. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் நீச்சம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவு இதெல்லாம் வரும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையிற மாதிரி தெரியும். தொழிலில் லாபம் கிடைச்சாலும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். துணிந்தவனுக்கு தூக்குமேட கூட பஞ்சுமத்தை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் நினைவில் வச்சுக்கிறது நல்லது. கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு வரும்பொழுது நல்ல பல நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பா நடக்கும். மனதில் நினைச்சதை மறுகணமே செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளோட எண்ணங்களை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் அப்படிங்கிறது உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி நீக்க செய்யப்பட்டவங்கெல்லாம் மீண்டும் பணியில சேருவீங்க. மாணவர்கள்லாம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம். பெண்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது வரும். சுப செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்க நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும்.